இது படுக்கை நேரமானால் தூங்க மாட்டோம். இன்னொரு ஆட்டம் நாங்கள் ஆட வேண்டும். என்ன ஆட்டம் இப்போ ஆடுவது? அப்பா ஆட்டம் ஒன்று கொண்டு வந்தாரே. சுவற்றில் செய்யும் நிழலை கண்டுபிடி. வெறும் 10 வீரல் மற்றும் வெற்று சுவர் வைத்து சுவற்றில் செய்யும் நிழலை கண்டுபிடி. இது எல்லோருக்கும் பிடிக்குமே. டார்ச்சை கொண்டு வந்து ரூமை ஏறிட்டாக்கு. டார்ச்சின் வெளிச்சத்தால் நம் நிழல் தெரியும். மிருகங்களின் நிழல் போல செய்திடுவோம். இது எல்லோருக்கும் பிடிக்குமே. அம்மா முயல் செய்தார், அப்பா கரடி செய்தார். தம்பி சிலந்தி செய்து அப்பா தலையின் மேலே விட்டான். அக்கா குதிரை செய்தார், நான் பார்த்து செய்தேன். இப்படிதான் இரவு முழுதும் விளையாடினோம். ஆட்டம் முடிந்ததும் நாங்கள் டார்ச்சை வைத்தோம். தூங்கும் நேரம் புதிய நாளை வரவேற்போம். இரவில் கூட விளையாட ஆசை வந்தது. சுவற்றில் நிழலை செய்திடுவோம். சுவற்றில் செய்யும் நிழலை கண்டுபிடி. வெறும் 10 வீரல் மற்றும் வெற்று சுவர் வைத்து சுவற்றில் செய்யும் நிழலை கண்டுபிடி. இது எல்லோருக்கும் பிடிக்குமே. பஸ்ஸின் சக்கரம் சுற்றுகிறது, சுற்றுகிறது, சுற்றுகிறது. பஸ்ஸின் சக்கரம் சுற்றுகிறது நகரம் முழுவதுமே. அதனின் வடிவம் வட்டம்தான், வட்டம்தான், வட்டம்தான். அதனின் வடிவம் வட்டம்தான் நகரம் முழுவதுமே. பந்து விழுந்தது பிரமிடின் கீழே, பிரமிடின் கீழே, பிரமிடின் கீழே. பந்து அடிக்கடி விழுகின்றதே நகரம் முழுவதுமே. தோட்டத்தில் பந்து சுற்றுகின்றது, சுற்றுகின்றது, சுற்றுகின்றது. தோட்டத்தில் பந்து சுற்றுகின்றது நகரம் முழுவதுமே. கூண்டுக்குள் வாத்து முட்டையிட்டது, முட்டையிட்டது, முட்டையிட்டது. முட்டையின் வடிவம் நீலவட்டம் நகரம் முழுவதுமே. தோட்டத்தில் நல்ல நிம்மதி உண்டு, நிம்மதி உண்டு, நிம்மதி உண்டு. தோட்டத்தில் நல்ல நிம்மதி உண்டு நகரம் முழுவதுமே. சக்கரமுள்ள பெட்டி அழகாயிருக்கு, அழகாயிருக்கு, அழகாயிருக்கு. சக்கரமுள்ள பெட்டி அழகாயிருக்கு நகரம் முழுவதுமே. டாடி ஃபிங்கர் எங்கே இருக்கீங்க? இங்கேதான், இங்கேதான். நீங்க எப்படி இருக்கீங்க? மம்மி ஃபிங்கர் எங்கே இருக்கீங்க? இங்கேதான், இங்கேதான். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா ஃபிங்கர் எங்கே இருக்கீங்க? இங்கேதான், இங்கேதான். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா ஃபிங்கர் எங்கே இருக்கீங்க? இங்கேதான், இங்கேதான். நீங்க எப்படி இருக்கீங்க? பேபி ஃபிங்கர் எங்கே இருக்கீங்க? இங்கேதான், இங்கேதான். நீங்க எப்படி இருக்கீங்க? இதுதான் விரல்களின் குடும்பம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
கழுவுவோம் நன்றாய் தேய்த்து சோப்பை போட்டு பின்பு காய வைப்போம். இப்போ சுத்தமாச்சே கிருமியும் போனதே. கை கழுவுவோம் பார்க்கில் விளையாடிய பின் கை கழுவுவோம் அழுக்கை போக்கிடவே. கையை சுத்தம் செய்தால் கிருமிகள் ஓடிடுமே. கை கழுவுவோம் சாப்பிடும் முன்பு கை கழுவுவோம். தும்பிய பின்பு கையை சுத்தம் செய்தால் கிருமிகள் ஓடிடுமே. நாங்கள் பபிள் செய்வோம் சோப்பின் நுரையிலே. நன்றாய் தேய்த்திடு அப்போ அழுக்குகள் போகும். தண்ணீரிலே குளித்து துண்டை வைத்து சுத்தம் செய்திடுவோம். தினமும் கைகளை சுத்தம் செய்தால் வயிற்றில் வலி வராமல் காத்திடலாம். இது சுத்தத்தின் சுழற்சி உனக்கும் எனக்குமே. கழுவுவோம் நன்றாய் தேய்த்து சோப்பை போட்டு பின்பு காய வைப்போம். இப்போ சுத்தமாச்சே கிருமியும் போனதே. உருளை சொன்னது என்னை சாப்பிடு நான் உன்னை குண்டாக்கிடுவேன். கீரை சொன்னது என்னை சாப்பிடு நான் உன்னை வலுவாக்கிடுவேன். உருளை சொன்னது என்னை சாப்பிடு நான் உன்னை குண்டாக்கிடுவேன். கீரை சொன்னது என்னை சாப்பிடு நான் உன்னை வலுவாக்கிடுவேன். கோஸ் பட்டாணி தக்காளி கேரட் வெண்டை கத்திரி காயும் சொன்னது. கோஸ் பட்டாணி தக்காளி கேரட் வெண்டை கத்திரி காயும் சொன்னது. நீங்கள் எங்களை சாப்பிட்டால் சீக்கிரம் வளர்ந்து விடுவீர்கள். நீங்கள் எங்களை சாப்பிட்டால் சீக்கிரம் வளர்ந்து விடுவீர்கள். கேரட் சொன்னா என்னை சாப்பிடு நான் உன்னை ஆரோக்கியமாக்குவேன். வெண்டை சொன்னான் என்னை சாப்பிடு நான் உன்னை பாதுகாப்பேன். கேரட் சொன்னா என்னை சாப்பிடு நான் உன்னை ஆரோக்கியமாக்குவேன். வெண்டை சொன்னான் என்னை சாப்பிடு நான் உன்னை பாதுகாப்பேன். கோஸ் பட்டாணி தக்காளி கேரட் வெண்டை கத்திரி காயும் சொன்னது. கோஸ் பட்டாணி தக்காளி கேரட் வெண்டை கத்திரி காயும் சொன்னது. நீங்கள் எங்களை சாப்பிட்டால் சீக்கிரம் வளர்ந்து விடுவீர்கள். நீங்கள் எங்களை சாப்பிட்டால் சீக்கிரம் வளர்ந்து விடுவீர்கள். நீங்கள் எங்களை சாப்பிட்டால் சீக்கிரம் வளர்ந்து விடுவீர்கள். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். அது வெளியில் வந்து ஆடும் நமக்கு நேரத்தை கூறும். குக்கு சொல்லும் 3 மணி நாமும் சென்று பார்க்கணும். குக்கு குக்கு டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். அவன் எப்பொழுதும் ஓடுவான் என்றும் நிற்க மாட்டான். குக்கு வந்து வெளியில் சொன்னான் 6 மணி நேரம். குக்கு குக்கு டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக்.
இரண்டு கரங்கள் உள்ளது, நேரத்தையும் காட்டுது. குக்கு வந்து வெளியில் சொன்னது 9 மணி நேரம். குக்கு குக்கு டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். நேரம் கடந்து போனது, 1 to 12. குக்கு வந்து வெளியில் சொன்னது 12 மணி நேரம். குக்கு குக்கு டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். டிக் டாக் டிக் டாக் மகிழ்ந்து பாடிய குக்கு கிளாக். கர்வமான குரங்கு நடந்தான், பலசாலி என்று தன்னை நினைத்தான். நெஞ்சை நிமிர்த்தி எல்லோரையும் பார்ப்பான், யார் சொல்வதையும் கேட்க மாட்டான். மிக பெருமையான குரங்கு புத்தம் புதிய பழத்தை தின்பான், நான் தான் காட்டுராஜா என்றே சொல்வான். மிருகங்களை கேலி செய்வான், வாளை எடுத்து ஓடி விடுவான். மிக பெருமையான குரங்கு பன்றியை அருகில் அழைத்து வருவான், முதுகின் மேலே ஏறி விடுவான். ரொம்ப தூரம் அவனை விரட்டி ரொம்ப நேரம் தொல்லை செய்வான். மிக பெருமையான குரங்கு குருவி கூட எடுத்து சொன்னால் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. மரத்தின் மேலே ஏறி விட்டான், குருவின் கூண்டை உடைத்து விட்டான். மிக பெருமையான குரங்கு கரடியும் கூட அவனை அடித்தான், மிக திமிராக நடந்து வந்தான். வேகமாக தும்பினான் யானை, காற்றில் பறந்தான் குரங்கு மீக்கா. மிக பெருமையான குரங்கு சேற்றில் விழுந்து குரலை கொடுத்தான், கரடியும் ஒழுங்கு காட்டினான். யாரும் காப்பாற்ற வரவில்லை, அழுது கொண்டே வெளியே வந்தான். மிக பெருமையான குரங்கு காட்டினுடைய ராஜா வந்தார், குரங்கு பயந்து குரலை கொடுத்தான். குறும்புத்தனத்தை செய்கின்றாய், ராஜாவாய் நீ நினைக்கின்றாய். மிக பெருமையான குரங்கு அவன் காதை பிடித்துக் கொண்டே கைகளை வணங்கி மிக்கா சொன்னான். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டான், இனிமேல் திருந்தி வாழ்வேன் என்றான். மிக பெருமையான குரங்கு மிக பெருமையான குரங்கு குழந்தைகள் எழும்ப காலையானது, சூரியன் உதித்தது, போனது இருட்டு. பிரஷும் பல்பொடி எடுத்து கொண்டு தங்களின் பற்களை துலக்கினார்கள். கிருமிகள் எல்லாம் மறைந்து விட்டது, பற்களில் நல்ல வாசனை வந்தது. முகத்தை கழுவி குளித்து விட்டு உடம்பின் அழுக்கை அகற்றி விடுவோம். சீப்பின் மூலம் முடியை வாரு, நல்ல உணவு சாப்பிட பாரு. துணிகளை அணிந்து பையை எடுத்து சிரித்து கொண்டே பள்ளிக்கு செல்லு. படிப்பில் நல்ல அறிவை வளர்த்து, விளையாட்டில் கொஞ்சம் கவனம் குறைத்து, எப்பவும் முன்னால் முன்னேறி கொண்டு வெற்றியின் கொடியை பறக்க விடுங்கள். குழந்தை
பிள்ளைகள் எழும்ப காலையானது. சூரியன் உதித்தது, போனது இருட்டு. பிரஷும் பல்பொடி எடுத்து கொண்டு தங்களின் பற்களை துலக்கினார்கள். மேலே ஃபேன் ஓடுகின்றது, கீழே குழந்தை தூங்குகின்றது. மேலே ஃபேன் ஓடுகின்றது, கீழே குழந்தை தூங்குகின்றது. தூங்கும் போது பசித்தது, சாப்பிட கடலை கொடுத்தேனே. கடலையில் பருப்பு இல்லையே, நான் உன் மாமா இல்லையே. கடலையில் பருப்பு இல்லையே, நான் உன் மாமா இல்லையே. மாமா போனார் மும்பை, கொண்டு வந்தார் 2 பூனை. மாமா போனார் மும்பை, கொண்டு வந்தார் 2 பூனை. பூனை அடித்ததொரு அறை, மாமா ஆனார் வழுக்கை. பூனை அடித்ததொரு அறை, மாமா ஆனார் வழுக்கை. மேலே ஃபேன் ஓடுகின்றது, கீழே குழந்தை தூங்குகின்றது. மேலே ஃபேன் ஓடுகின்றது, கீழே குழந்தை தூங்குகின்றது. உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? குருவியின் கூட்டுக்குள்ளே தூங்க போனோங்க. உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? குருவியின் கூட்டுக்குள்ளே தூங்க போனோங்க. குருவி என்னை கொத்தியதால் அழுகை வந்தது. குருவி என்னை கொத்தியதால் அழுகை வந்தது. அம்மாவின் பாசத்தாலே சிரிப்பு வந்தது. அம்மாவின் பாசத்தாலே சிரிப்பு வந்தது. உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? சிங்கத்தின் கூகைக்குள்ளே தூங்க போனோங்க. உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? சிங்கத்தின் கூகைக்குள்ளே தூங்க போனோங்க. சிங்கத்தின் கர்ஜனையால் பயந்து விட்டோம். சிங்கத்தின் கர்ஜனையால் பயந்து விட்டோம். அப்பா பிஸ்கெட் கொடுத்ததாலே மகிழ்ந்து விட்டோம். அப்பா பிஸ்கெட் கொடுத்ததாலே மகிழ்ந்து விட்டோம். உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? கரடியின் பின்னால் ஓடி போனோங்க. உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? கரடியின் பின்னால் ஓடி போனோங்க. கரடி யாரே கொடுத்ததாலே பயந்து விட்டோம். கரடி யாரே கொடுத்ததாலே பயந்து விட்டோம். அக்கா பொம்மை கொடுத்ததாலே மகிழ்ந்து விட்டோம். அக்கா பொம்மை கொடுத்ததாலே மகிழ்ந்து விட்டோம். உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க? உருளைக்கிழங்கின் குறும்ப குழந்தை எங்கே போனீங்க?